ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ், எத்திரம், இசட் கேஷ், கிரிப்டோ கரன்சிஸ், மைனிங்ஸ், டாஜ் காயின், அதாவது எலான் மஸ்க் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும் அந்த டாஜ் காயின் என்னன்ட்டு. டாஜ் காயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்ற ஒரு பாயிண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லிங்க் ஆகுது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி என்ன அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கிரிப்டோ கரன்சின்றது ஒரு பெரிய கடல் டாபிக். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சினை எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலே ஒரு வீடியோ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்னு ஒரு சீரிஸ் ரெடி பண்ணுறேன். அந்த கிரிப்டோ கரன்சி சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சியோட இன்ட்ரடக்ஷன். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்ட்டாக இல்லை ஃபுல் வீடியோஸாக சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோ போடுறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாடர்ன் டேஸ் கரன்சிஸ் இது எப்படி வந்தது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அதை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நம்ம கிரிப்டோ கரன்சி என்னன்னு பார்க்க முடியும். ஸோ இந்த மாடர்ன் டே கரன்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் சிஸ்டம். இந்த பேட்டர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸை இன்னொரு ப்ராடக்ட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பேட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கான ரெண்டு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேல்யூ அண்ட் டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், பர்சன் ஏ கிட்ட 5 ஆப்பிள்ஸ் இருக்குது, பர்சன் பி கிட்ட 5 ஆரஞ்சஸ் இருக்குது. அது ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது பேட்டர் சிஸ்டம். பட் இந்த பேட்டர் சிஸ்டமில் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, இப்போ அந்த பர்சனுக்கு ஆப்பிள் இருக்குது, பட் பர்சன் பிக்கு வந்து ஆப்பிள் தேவைப்படலை. பட் இந்த பர்சன் ஏ வந்து ஆப்பிளை விற்கணும் அவரோட யூஸுக்காக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்சன் ஏ விட்டு ஆப்பிள் விற்க முடியாது அவரால், ஏன்னா அவருக்கு வந்து காமன் மீடியம் எதுவும் இல்லை, ஏன்னா பர்சன் பிக்கு ஆப்பிள் தேவைப்படலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது, ஏன்னா காமன் மீடியம் ஆஃப் எதுவும் இல்லை இதில் எக்ஸ்சேஞ்சுக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்தது அது மாதிரி வந்தது தான் இந்த கரன்சிஸ்ன்றது. ஃபஸ்ட்டு எப்போ கரன்சிஸ் வருது பார்த்தீங்கன்னா 110 BCயில் தான் வருது. இந்த 110 BCயில் வந்த கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகி 1250 AD அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் காயின்ஸாக எவால்வ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த கரன்சிஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 1600 to 1900 ADயில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரன்சிஸாக எவால்வ் ஆகுது. ஸோ இந்த பேப்பர் கரன்சியோட அடுத்த ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் கரன்சிஸ். இந்த மாடர்ன் கரன்சியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரன்சி ப்ளஸ் டிஜிட்டல் கரன்சிஸ், அதாவது நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற டிஜிட்டல் வாலெட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் கரன்சிஸில் வரும். ஸோ இந்த மாடர்ன் கரன்சிஸில் என்னென்ன யூசேஜ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு மாடர்ன் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒன்று இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம வந்து நார்மல் கரன்சியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நிறைய டைம் வந்து டெக்னிக்கல் ஃபால்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட்டை வந்து பர்சன் ஏ கிட்டேருந்து பர்சன் பிக்கு சென்ட் பண்ணால் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக சென்ட் பண்ண முடியாது. ஆனால் நடுவில் வந்து பேங்க் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவங்க மூலிமா தான் உங்களால் அந்த மணியை சென்ட் பண்ண முடியும். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கிற சர்வர் ஸ்லோ ஆகலாம், ஆர் அந்த பர்சனோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணப்படலாம், ஆர்எல்ஸ் அந்த யூசரோட டிரான்சாக்ஷன் லிமிட் அதிகமாகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் டே டிஜிட்டல் டிரான்சாக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம மாடர்ன் கரன்சிஸ், அதாவது இந்த டிஜிட்டல் வேலட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இது ஓவர்டேக் பண்ணி வருது இந்த கிரிப்டோ கரன்சி அடுத்த ஜென்ரேஷன். இந்த கிரிப்டோ கரன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஏ டு பர்சன் பிக்கு மணியை சென்ட் பண்ணுன்னா நீங்கள் வந்து எந்த சென்ட்ரலைஸ்டும் தேவையில்லை. நீங்கள் இப்போ உங்களோட பர்சன் ஏவோட அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees வந்து பர்சன் பிக்கு சென்ட் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் 500 rupees இருந்ததுன்னா அது நீங்கள் டேரெக்டாக பர்சன் பிக்கு அவங்களோட ஐடிக்கு சென்ட் பண்ண முடியும். நடுவில் எந்த பேங்க்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ இது கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் மணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி நார்மல் கரன்சியோட ஸ்பெஷல் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா அது முன்னாடி சொன்ன டிஜிட்டல் அண்ட் விர்ச்சுவல் மணின்றதால நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், லைக் டிஜிட்டல் பேமெண்ட் தான். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடி பேமெண்ட் மாதிரி ஹேக் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி என்கிரிப்டட் தான் இந்த கரன்சிஸ் ஃபுல்லாகவே. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து தாராளமாக இங்கே வேணால் வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், யூசர்ஸ் எல்லாம் ஹேக் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது, நம்ம நார்மல் டேட்டோட யூசேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம நார்மல் டேட்டோட மாடர்ன் கரன்சிஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு லிமிட்ஸ் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கு, பட் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ற லிமிட்டே இருக்காது இந்த கிரிப்டோ கரன்சிஸில். தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்றது ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி டே டு டே யூசேஜ் பண்ணுற ஒயர் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு அரௌண்ட் ஹாஃப் டே ஆகுது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு. பட் இதே கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் மினிட் ஆர் இன்னும் செகண்ட்ஸில் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணால் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு. நம்ம ரெகுலர் மாடர்ன் கரன்சிஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு யூனிட்ஸ் தான் நம்மளால் கிரிப்டோ கரன்சிஸ் மைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இந்த குறிப்பிட்ட அளவு சொன்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்ஸில் பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் யூனிட்ஸ்
கிரிப்டோ கரன்சி தான், பிட்காயின்ஸ் தான் நம்மளால மைன் பண்ண முடியும் இது வரைக்கும். பட் இதே நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம், அதாவது பிளாக்ஸ் வந்து பிளாக் செயின் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால இன்னும் மோர் யூனிட்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி, மோர் யூனிட்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் நம்மளால இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாக் செயின்னு வருதுல, இந்த பிளாக் செயின் தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான டாபிக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இந்த பிளாக் செயினை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிட்காயின்ஸோட இன்னொரு யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் யூசேஜ். இந்த பிட்காயின்ஸோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா யார் வேணால் இப்போ யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இது வந்து அனானிமஸ் யூஸ், அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து யாராலும் ட்ரேஸ் பண்ண முடியாது இந்த பிட்காயின்ஸ் யூஸ் பண்ண. ஸோ தட் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசிக்கும் பார்த்தீங்கன்னா அது 100% செக்யூர்டாக இருக்கும் இந்த பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பின்னாடி இருக்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சீரீஸில். ஸோ எனக்கு இந்த ஃபைனான்ஷியலாக பற்றி எனக்கு அது டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது. இது பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.